அங்காசாபுரி கேத்தியம்பி ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள சுங்கைப்பந்தாய் ஆற்றில் வெளிநாட்டு ஆடவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சடலம் நேற்று மாலை மணி 4:39 அளவில் காணப்பட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் 2 இயந்திரத்தை சேர்ந்த 19 பேர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த அந்த ஆடவரின் சடலம் மீட்கப்பட்டு பிபிஆர் ஸ்ரீபந்தாய் அடுக்குமாடி வீட்டிற்கு அருகே உள்ள ஆற்றின் கரைக்கு மாலை மணி 5:31 மணியளவில் கொண்டு வரப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.